வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் ஹாலோ ஆல்கேன் அரீன் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து. ஸோ பார்ட் நம்பர் 7 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன். அதில் ஆல்ரெடி பார்ட் நம்பர் 6ல் நம்ம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா SN1 SN2 அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக E1 அண்ட் E2 அப்படின்னு 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் 1 ரியாக்ஷன், அதாவது E1 ரியாக்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம் கண்ணா. ஸோ E1 அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யூனிமாலிகுலர். வாட் இட் இஸ் கால்ட்? யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணா. புரியுதுங்களா? இந்த யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷனில் நம்ம எப்படி SN1 SN2க்கு சில கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா இட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை சம் கண்டிஷன்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ SN1க்கு நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா யூஸ்வலாக என்ன பார்த்தோம்? டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் ப்ரிஃபரபிள். சரியா? அங்கே SN1ல என்ன பார்த்தோம்? புரோட்டிக் சால்வெண்ட் பார்த்தோமா? எஸ், ஹியர் ஆல்சோ வி ஹேவ் டு யூஸ் அ புரோட்டிக் சால்வெண்ட். புரோட்டிக் சால்வெண்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். அங்கே 2 ஸ்டெப் ப்ராசஸ்னு பார்த்தோமா SN1ல. அப்போ E1லையும் இட் இஸ் ஆல்சோ ஏ 2 ஸ்டெப் ப்ராசஸ். 2 ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ். Rate of reaction depends only on substrate அப்படின்னு பார்த்தோம். substrateனா nothing but a reactant அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ rate of reaction depends only on substrate. substrate பொறுத்து மட்டுமே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அடுத்தது அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா SN1ல 2 விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? இன்வர்ஷன் ப்ராடக்ட்னு ஒன்று, ரிட்டென்ஷன் ப்ராடக்ட்னு ஒன்று. ஓகேயா? இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா அல்கீன் தான் ப்ராடக்ட். அல்கீன் இஸ் அ ப்ராடக்ட். கிளியராகனா? அல்கீன் தான் இங்கே ப்ராடக்ட் அப்படின்றோம். புரியுதா? ஏன்னா வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு SN1 ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான் இது. ஸோ அப்போ அது ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தரோவாக செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம ஈஸியாகவும் புரியும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பார்ட் பை பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. சரியா? ரைட். ஸோ அல்கீன் இஸ் அ ப்ராடக்ட் இங்கே. அதே மாதிரி இங்கே அட்டாக்கிங் ரியேஜன் நாங்கள் நியூக்ளியோஃபைல் பார்த்தோம். இங்கே பேஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பேஸ் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். ஆஸ் யூஷுவல். ஏன் பேஸ் வீக்காக இருக்குன்னா புரோட்டிக் சால்வெண்ட் ப்ரெசன்ஸில் பேஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும்? ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சரை சரவுண்ட் பண்ணி பேசிசிட்டியை குறைச்சிரும். அதனால இது வீக் பேஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா டெர்ஷரி அல்கைல் ஹாலைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அங்கே எடுத்து அதே மாலிகுல் எடுத்துக்கிறேன். நான் CH3 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 இங்கே Cl எடுத்துக்கிறேன். இதை புரோட்டிக் சால்வெண்ட் ப்ரெசன்ஸ் அப்போனா H+, அதாவது சால்வெண்ட் தட் கேன் ப்ரொவைட் H+ அயான்ஸ், அதை தான் புரோட்டிக் சால்வெண்ட்னு சொல்லுவோம். வாட்டரு, ஆசிட்ஸு, அதெல்லாம் H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்ஸ். ஓகே? அப்போ H+ கொடுத்தா என்ன ஆகும்? we know that Cl-, அதாவது Cl- என்ன அப்படின்னா இந்த கார்பன் குளோரின் ரெண்டையும் செக் பண்ணா இந்த குளோரின் ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுத்துப்பாரு. அதாவது இட் இஸ் a tendency of pulling out the shared pair of electrons. அந்த பாண்டில் ஷேராக இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் ஷேராக இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானையும் தாம் பக்கமே இழுத்து வச்சுப்பார். அதுதான் அந்த டெண்டன்சி கால்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்றாங்க. அப்போ Cl- வெளியே வரும் ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரானோட வர்றதுனால, அதனால் H+ Cl- சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ இந்த கார்பன் சென்ட்ரல் கார்பன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது இல்லையா? அப்போ அதனால அவருக்கு மேலே என்ன சார்ஜ் கிடைக்கும்? there is a positive charge. அதுக்கு பேர் தான் கார்போகேட்டயான் along with that HCl. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1க்குண்ணா. புரியுதா? இதான் ஸ்டெப் நம்பர் 1. சரி,
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப், ஏன்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? ஃபார்ம் ஆன கார்போகேட்டையான் இருக்கு பாருங்க, CH3 CH3. இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா CH3-ஐ CH2Hன்னு எழுதுக்கிறேன், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்றேன். புரியுதா? இப்போ நமக்கு இங்கே பேஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேஸ் என்ன மாதிரி பேஸ்? இப்போ KOH NaOH அந்த மாதிரி பேஸ் கிடையாது. என்ன மாதிரி பேஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு ஆல்கஹாலோட KOH ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ C2H5OHங்கிறது ஆல்கஹால், இதோட KOH ரியாக்ட் பண்ணிங்கன்னா வாட் யூல் கெட்? C2H5OK அப்படின்னு கிடைக்கும். அலாங் வித் தட் H2O. அப்போ C2H5O மைனஸ்ங்கிறது தான் இங்கே பேஸ். புரியுதா? அப்போ இந்த C2H5O- யார் அட்டாக் பண்ணுவார்? இங்கே இருக்கக்கூடிய ஆசிட், அதாவது இந்த H+ அட்டாக் பண்ணிடுவார். புரியுதா? அப்போ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகிடும்? தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அ டபுள் பாண்ட். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? அல்கீன் ஆஸ் அ ப்ராடக்ட். அப்போ இங்கே அல்கீன் தான் என்னவா கிடைக்குது? ப்ராடக்டாக கிடைக்குது. இது புரியுதான்னு பாருங்கள். வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. சரியா? புரியுதான்னு பாருங்கள். அப்போ டெர்ஷரி ஆல்கைல் ஆலைடு எடுத்திருக்கோம். இது ஏன் எடுத்திருக்கோம்னு பின்னாடி பார்க்கலாம். ப்ரோட்டிக் சால்வெண்ட் என்னன்னு சொன்னேன்? சால்வெண்ட் விச் கேன் ப்ரொவைட் H+ அயான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் நடக்குது. 2வது ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன கார்போகேட்டையான் என்னது? பேஸ் அட்டாக் பண்ணப்பட்டு அல்கீனா கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்னு பார்க்குறோம். கிளியரா? ரைட். அப்புறம் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா பேஸ் அது வீக்காக இருக்கும். ஏன் வீக்காக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டிக் சால்வெண்ட் ப்ரெசன்ஸில் எடுக்கிறனால வில் பி கெட்டிங் அ வீக் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கண்ணா புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது புரியுதான்னு பாருங்கள். இதான் E1 ரியாக்ஷன் அப்படின்றோம், எலிமினேஷன் 1 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதான்னு பாருங்கள். கிளியரா? ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் நடக்குது. 2வது ஸ்டெப்பில் பேஸ் வந்து அட்டாக் பண்ணி H+ தூக்கிடுது. அப்போ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும், இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் இங்கே ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. தட்ஸ் வை ஐம் கெட்டிங் அல்கீன் ஆஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? ஓகே, இதான் E1 ரியாக்ஷன், அதாவது யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஏன் யூனிமாலிகுலர்ன்றோம்? ஏன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சப்ஸ்ட்ரேட். அதாவது இங்கேயும் 2 ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்லோ ஸ்டெப் தான் என்னது? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், அதாவது ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டெப். அக்கார்டிங் டு தட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, இது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த ஸ்லோ ஸ்டெப்பில் யார் மட்டும்தான் இருக்காங்க? ரியாக்டன் மட்டும்தான் இருக்காங்க. அதாவது ரியாக்டன்ட் தான் இங்கே சப்ஸ்ட்ரேட்னு சொல்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ரியாக்டன்ட் ஆர் சப்ஸ்ட்ரேட். அப்போ பேஸ் எங்கே வராரு? செகண்ட் ஸ்டெப்பில் தான் வராரு. அப்போ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் எந்தெந்த மாலிகூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் ரேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கும். புரியுதா? அப்போ ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை நான் மாற்றினா ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் சேஞ்ச் இருக்கும் கண்ணா. ஆனால் பேஸோட கான்சன்ட்ரேஷன் இங்கே சேஞ்ச் பண்ணால் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது. புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ரைட். அடுத்து பாருங்க, எலிமினேஷன் 2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது E2 ரியாக்ஷன். E2 ரியாக்ஷன் இது எப்படி சொல்லுவாங்கன்னா பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் கண்ணா. எஸ், பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்னா என்ன? இதே தான் கண்ணா. இப்போ நம்ம SN1க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோமோ அதே தான் E1க்கு பார்த்தோம். கரெக்டா? இப்போ E2னா SN2க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் அப்படியே பார்க்கணும். புரியுதா? SN2னா என்ன பார்த்தோம்? பிரைமரி ஆல்கைல் ஹைலைட் இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன இருக்கணும்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைடு தான் இருக்கணும். சரியா? இருந்தால் ப்ரிஃபரபிள். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பின்னாடி பார்க்கலாம். சரியா? ரைட். அதே மாதிரி SN2ல புரோட்டிக்கா ஏப்ரோட்டிக்கா, we have taken a aprotic solvent. கரெக்டா? we have taken a aprotic solvent தான் எடுத்தோம்.
கிளியரா? அதே மாதிரி இது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ், ஒன் ஸ்டெப் ப்ராசஸ், ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி நாலாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் போத் substrate and also a base. சப்ஸ்ட்ரேட்டையும் பேஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அங்கே நியூக்ளியோஃபைலில் பார்த்தோம் இல்லையா, இங்கே பேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கேயும் ப்ராடக்ட் யார்? அல்கீன் இஸ் அ ப்ராடக்ட். அல்கீன் இஸ் அ ப்ராடக்ட். இங்கேயும் அல்கீன் தான் ப்ராடக்டாக கிடைக்குது. புரியுதா? அதே மாதிரி இங்கே பேஸ் எப்படி கண்ணா இருக்கும்? பேஸ் ஷுட் பி ஸ்ட்ராங் பேஸ். ஏன்னா we have used aprotic solvent. அப்போ என்ன பண்ணாது? அந்த பேஸை சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணாது. புரியுதா? அப்போ பேஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சரியா? ரைட். இப்போ இது எப்படி ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் லெட் மீ டேக் அ டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு. CH3 CCH3 இங்கே Cl இப்படி எடுத்துட்டேன். இதை நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா CH2Hன்னு எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரியா? நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். அப்போ இங்கே H+ அயான்ஸ் என்ன ஃபார்ம் ஆகாது? H+ அயான்ஸ் இங்கே கொடுக்காது. அப்போ கொடுக்கலனா Cl- தானாக வெளியே வராது. புரியுதா? அப்போ பேஸ் ஸ்ட்ராங் தான். நீங்கள் அப்போ என்ன பண்ண போகிறாரு? அவர் வந்து அட்டாக் பண்ண போகிறாரு. அதே C2H5O- K+. C2H5O- தான் பேஸு. என்ன பண்ணிடுவார்? இந்த H+-ஐ ப்ளக் அவுட் பண்ணிடுறாரு. புரியுதா? அப்படி ப்ளக் அவுட் பண்ணிட்டா என்ன நடக்குங்கண்ணா? இந்த பாண்டில் H+ தானே வெளியே போகிறாரு. அப்போ ஹைட்ரஜன் தன்னுடைய எலக்ட்ரானை விட்டுட்டு தான் போகிறாரு. அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் எங்கே போகும்? இங்கே போயிட்டு டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணா. இப்படி டபுள் பாண்டை இங்கே பார்ஷியலாக ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா இப்போ இந்த கார்பனுக்கு செக் பண்ணுங்கள். 1 2 3 ஆல்ரெடி 4. இப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா 5 பாண்ட் ஆகிடும் கார்பனுக்கு. அப்போ என்ன பண்ணும்? பெட்டர் லீவிங் குரூப்பாக இந்த Cl- வெளியே தள்ளிடுவார். புரியுதுங்களா? அப்போ இந்த H+ஓடு சேர்ந்து HCl போயிடுவார். அப்போது CH3 CH3 இங்கே double bond CH2. The whole reaction will be taking place in a single step. புரியுதா? அப்போது இந்த இடத்துல கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. அதாவது இந்த கார்பனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதும் இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்குமான பாண்டு பிரேக் ஆகிறதும் சைமல்டேனியஸாக நடக்கும். புரியுதா? போத் டேக்கிங் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. இது புரியுதான்னு பாருங்கள். வெரி சிம்பிள். ஓகே. அப்போ இங்கே டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைடு எடுத்தோம். ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டு சிங்கிள் ஸ்டெப்பில் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷன் முடியுதுன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் எது? அதுதான். ஏன்னா ஒரே ஸ்டெப் தான் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஸ்டெப்பு தான் ஸ்லோ ஸ்டெப்பு. அப்போ ஸ்லோ ஸ்டெப்பு தான் என்னது? ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பில் யார் யார் இருக்காங்க? ரியாக்டன்ட் இருக்காரு, அதே மாதிரி பேஸும் இருக்கார். ரெண்டுமே இருக்காங்க. அப்போ 2 பேரும் டிபெண்ட் பண்ணி ரியாக்ஷனுடைய ரேட்டு மாறும். இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை மாற்றினீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸை சேஞ்ச் பண்ணாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வில் சேஞ்சஸ். புரியுதா? ஏன்னா ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கிளியரா? அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? போத் பேஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்ட்ரேட். ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஆல்கீன் தான் ப்ராடக்ட், பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. கிளியரா? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ ஏன் சார் E1லேயும் சரி E2லேயும் சரி ஏன் டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைடு எடுக்கணும்? பாருங்கள், ஒய் இன் E1 and also E2 required. Why E1 E2 reaction required tertiary alkyl halide? tertiary alkyl halide அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம SN1 SN2 பார்த்தோம்னா SN1ல டெர்ஷரி எடுத்தோம், நோ இஷ்யூஸ். பட் SN2ல நம்ம ப்ரைமரி தான் எடுத்தோம். பட் E1 E2ல ரெண்டுலேயுமே டெர்ஷரி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ரெண்டுலேயுமே ப்ராடக்ட் என்ன? ஆல்கீன் தான் ப்ராடக்ட். இதுலேயும் ஆல்கீன் தான் ப்ராடக்ட்டு, இதுலேயும் ஆல்கீன் தான் ப்ராடக்ட். புரியுதா? அதனால டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைடு எடுத்திருக்கோம். ஆல்கீனுக்கும் டெர்ஷரி எடுக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா லெட் மீ செக். சரியா? இப்போது
நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன், உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு CH3 CH2 Br அப்படின்னு ஒரு மாலிகுல் எடுத்திருக்கேன் கண்ணா. இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா ஆல்கஹாலிக் KOHோட ரியாக்ட் பண்ணுறேன். சரியா? இதுக்கான சிம்பிள் ட்ரிக், ப்ராடக்ட் எழுதுறதுக்கான சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஓகே, சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹாலஜனை ரிமூவ் பண்ணிவிடுங்க, பிஆரை தூக்கிடுங்க. அதே மாதிரி பீட்டா கார்பன்லேருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கே ரெண்டு கார்பனுக்கு இடையில் பிஆரும் ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆச்சோ அது ரெண்டுக்கும் நடுவில் டபுள் பாண்டை போடுங்க. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு கிடைக்கும். அலாங் வித் தட் HBr. புரியுதாக்கண்ணா? சிம்பிள். இது புரியுதான்னு பாருங்கள். இதுக்கும் டெர்ஷரிக்கும் என்ன சம்மந்தம் நான் சொல்கிறேன், கடைசியில் கார்லேட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ரைட். அப்போ இந்த ட்ரிக்கு புரியுது இல்லையா? ரைட். இப்போ இதே பாருங்கள், CH3 CHBr, இங்கே வந்து ஒரு CH3 எடுத்திருக்கோம். கிளியரா? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ ஹாவ் டேக்கன் ஆல்கஹாலிக் KOH எடுத்துக்கிறேங்கண்ணா. என்ன ப்ராடக்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹாலஜன். அப்போ ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். அப்போ இது ஒரு பீட்டா கார்பன், ஆல்ஃபா கார்பன் பக்கத்து கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன். அப்போ பீட்டா 1 பீட்டா 2 அப்படின்னு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ரெண்டுமே சேம் தான், ஏன்னா ரெண்டுலேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தான். இங்கேயும் 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது, இங்கேயும் 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான். லெட் மீ செக். இப்போ பீட்டா 1 ப்ராடக்ட் வேணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். ஆல்ஃபா கார்பன் வந்து ஹாலஜனை தூக்கிறீங்க, பீட்டா கார்பன் வந்து இந்த ஹைட்ரஜனை தூக்கிறீங்க. அப்போ பீட்டா 1லேருந்து தூக்குனா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. ஓகேயா? இப்படி கிடைக்கும். இதே பீட்டா 2னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இருந்து ஹைட்ரஜன் வெளியே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. அப்போ இதுவும் ப்ரப் 1 தான், இதுவும் ப்ரப் 1 தான். இந்த CH3 இங்கே போட்டாலும் சேம் தான். புரியுதா? ரெண்டுமே சிமிலர் ப்ராடக்ட் தான் கண்ணா. கரெக்டாக? ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது, ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான். புரியுதான்னு பாருங்க. அப்போ ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. புரியுதா? செகண்டரி ஆல்கைல் ஹைலைட் தான். அப்போது அடுத்து பாருங்கள், இன்னொரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்தோம் இல்லையா, அதே மாலிகுலை இப்போ இங்கே செக் பண்ணலாம். CH3 இங்கே Br. ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம்? when I'm doing with alcoholic KOH, alcoholic KOH ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாருங்கள். இங்கே ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹாலஜன், ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹாலஜனை தூக்கிடலாம். இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன். புரியுதா? ஆல்ஃபா கார்பனுக்கு அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். புரியுதா? அப்போ பீட்டா கார்பன், அப்போ பீட்டா 1க்கான ப்ராடக்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்கள். CH3 C டபுள் பாண்ட் CH2ன்னு வந்துடும், இங்கே CH3 வந்துடும். புரியுதா? இதே பீட்டா 2 ப்ராடக்ட்னா என்ன வரும்? CH2 இந்த இடத்துல வந்துடும், டபுள் பாண்ட் C, இங்கே CH3, இங்கேயும் CH3, இங்கே ஆல்கீன் தான் ப்ராடக்டாக வருது. கரெக்டாக? இப்போ இதே பீட்டா 3ல் எடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். CH3 C மேலே CH3, கீழே டபுள் பாண்ட் CH2. கண்ணா புரியுதா? ரைட். சரி, இப்போ இதுக்கும் டெர்ஷரிக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போது இங்கே இருக்கிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைமரி ஆல்கைல் ஹைலைட், செகண்ட் வந்து செகண்டரி ஆல்கைல் ஹைலைட், தேர்டு வந்து டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைட்ஸ். கண்ணா சரியா? இப்போது ப்ரைமரி ஆல்கைல் ஹைலைட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே அல்கீன் வருது அப்படின்னா அந்த அல்கீன் டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இருக்குல்லையா, அதை மட்டும் பாக்ஸ் பண்ணிவிடுங்க. சரியா? அப்போ இங்கே இவரை பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேயா? அப்போ இங்கே இவரை பாக்ஸ் பண்ணிடலாம். அப்போ டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே பாக்ஸ் பண்ணிடுறேன். சரியா? இங்கே இவரை பாக்ஸ் பண்ணுறேன், இங்கே இவரை பாக்ஸ் பண்ணுறேன், இங்கே இவரை பாக்ஸ் பண்ணுறேன். புரியுதா? இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் யாருக்குன்னா டபுள் பாண்டு தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த மாலிக்யூலில் யார் ஃபங்க்ஷனல் குரூப்பு? டபுள் பாண்டு தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. நீங்கள் வந்த ப்ராடக்டில் தான் செக் பண்ணோம். இதில் யார் ஃபங்க்ஷனல் குரூப்பு? டபுள் பாண்ட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். கிளியரா? டபுள் பாண்டு தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு பக்கத்தில் ஏதாவது கார்பன் இருக்கா ரைட் சைடில்? இதுக்கு பக்கத்தில் ஏதாவது கார்பன் இருக்கா லெஃப்ட் சைடில்? எதுவுமே இல்லை. அப்போ என்ன இல்லை? நோ ஆல்ஃபா கார்பன் and also no alpha hydrogen. ஆல்ஃபா கார்பனும் இல்லை, ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இல்லை. சரியா?
இப்போ இதே இதில் செக் பண்ணுங்கள், இந்த மாலிகுலை செக் பண்ணுங்கள். இதுக்கு பக்கத்தில் டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இந்த சைடில் ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்டு அதோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் தான் இது, அந்த CH3 கார்பன். அப்போ இதுனா ஆல்ஃபா கார்பன். அப்போ ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்குது, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். புரியுதா? புரியுது இல்லையா? அடுத்தது பாருங்க. அப்போ இங்கே செக் பண்ணுங்க, என்ன வரும்? இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன். அப்போ எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? there is a 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா. அப்போ இங்கேயும் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா. there is a 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். புரியுதாக்கண்ணா? அப்போ நல்லா கவனிக்கணும். மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன், more stable is the alkene. ஓகே, அப்போ அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மஸ்ட் பி present. மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா மோர் ஸ்டேபிள் இஸ் த அல்கீன். அப்போ ஸ்டேபிள் அல்கீன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் E1லையும் E2லையும் என்ன எடுக்கிறோம்? டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு எடுக்கிறோம். புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரைட். அப்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீனுக்காக தான், டு கெட் அ மோர் ஸ்டேபிள் அல்கீன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் என்ன எடுக்கிறோம்? டெர்ஷரி அல்கைல் ஹைலைடு எடுக்கிறோம். இன் போத் E1 அண்ட் ஆல்சோ E2. E1 E2 ரெண்டுலேயுமே என்ன எடுக்கிறோம்? டெர்ஷரி அல்கைல் ஹைலைட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம். சரியா? ரைட். இப்போ சப்போஸ் இப்படி ஒரு மாலிகுல் கொடுக்குறாங்க கண்ணா, பாருங்களேன். இப்போ CH3 CH2 C, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு Br எடுத்திருக்கோம். இதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஐம் டூயிங் இட் வித் ஆல்கோஹாலிக் KOH. when I'm doing with alcoholic KOH என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பாருங்கள், இங்கே ஆல்ஃபா கார்பன் யார்? இவர் தான் ஆல்ஃபா கார்பன். பீட்டா கார்பன் யார்? இவர் ஒரு பீட்டா, இவர் ஒரு பீட்டா, இவர் ஒரு பீட்டா. கரெக்டா? அப்போ ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுங்க, பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுங்க, ரெண்டுக்கும் நடுவில் டபுள் பாண்டை ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். கரெக்டாக? அப்போ பீட்டா 1க்கான ப்ராடக்ட் என்ன கண்ணா எழுதலாம்? பீட்டா 1 எழுதணும்னா CH3 CH2 C டபுள் பாண்ட் CH2, இங்கே CH3. புரியுதா? இதே பீட்டா 2க்கான ப்ராடக்ட் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? CH3 CH டபுள் பாண்ட் C, இங்கே CH3, இங்கே CH3 எழுதுவீங்க. புரியுதா? இதே பீட்டா 3க்கு செக் பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஹைட்ரஜனையும் இங்கே பிஆரையும் தூக்கிட்டா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதா? அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH2 C டபுள் பாண்ட் CH2, இங்கே CH3. கிளியராகண்ணா? இப்போ செக் பண்ணுங்க. டபுள் பாண்டை பாக்ஸ் பண்ணிடலாமா? டபுள் பாண்டை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. மீதி என்ன இருக்கோ ஆல்ஃபா ஹைட்ரஜனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் யார்? டபுள் பாண்டு தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லிட்டோம். கரெக்டா? அப்போ இங்கே ஆல்ஃபா கார்பன், இவர் ஒரு ஆல்ஃபா, இவர் ஒரு ஆல்ஃபா. இவரை கவுண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இவர் பீட்டா கார்பன். புரியுதா? ஆல்ஃபா கார்பனோட அட்டாச் ஆகல, ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்து கார்பனாக இருக்குது. புரியுதா? ஆல்ஃபா கார்பனோட இங்கே டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கனால இதுக்கு பேர் என்ன? பீட்டா கார்பன். நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் பார்க்கணும். அப்போ எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2. அப்போ 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கிளியரா? அப்போ இதில் செக் பண்ணுங்கள். இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, இவர் ஒரு ஆல்ஃபா. அப்போ 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குக்கண்ணா இங்கே. இதில் செக் பண்ணுங்கள். இதில் ஒரு ஆல்ஃபா, இதில் ஒரு ஆல்ஃபா. அப்போ இங்கேயும் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ எது மோர் ஸ்டேபிள் ப்ராடக்டாக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பீட்டா 2 ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன், மோர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் அப்படின்னு பார்க்குறோம். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். இதை தான் என்ன சொல்கிறாருன்னா Zaitsev ரூல் அப்படின்னு கொடுக்குறாரு. Zaitsev ரூல் அப்படின்னு கொடுக்குறாரு. Zaitsev ரூல் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது த பீட்டா கார்பன், அதாவது இதை மீன் பண்ணுறாங்க. பீட்டா கார்பன் that has the beta carbon that has fewer hydrogen, okay, forms more
ஸ்டேபிள் அல்கீன், மோர் ஸ்டேபிள் அல்கீன் அப்படின்னு கொடுக்குறாங்க கண்ணா. புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. அப்போ ஜெய்ட்ஸப் ரூல் படி the beta carbon that has a fewer hydrogen forms more stable alkene. அப்படின்னா என்ன மீனிங்கு? ரொம்ப சிம்பிள். என்ன மீன் பண்ண வராங்கன்னு புரியுதா? அங்கே பாருங்களேன், இந்த பீட்டா கார்பன் 3 பீட்டா கார்பன் இருக்கு இல்லையா, அந்த 3 பீட்டா கார்பனில் யாருக்கு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குன்னு பாருங்க. CH2 இங்கே இருக்குது, 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். அப்போ இருக்கிற 3 பீட்டா கார்பனில் பீட்டா 2க்கு மட்டும்தான் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அந்த மாதிரி கம்மியான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னவா இருக்கும்? மோர் ஸ்டேபிள் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். எஸ், அப்வியஸ்லி நமக்கு பீட்டா 2 ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள் அல்கீனாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா விச் ஹஸ் அ 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மோர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் அப்படின்னு பார்த்தோம். புரியுதுங்களா? இதான் ஜெய்ட்ஸப் ரூல். அப்போ ஜெய்ட்ஸப் ரூல் படியும் நீங்கள் அப்ளை பண்ண தெரியணும். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ரைட். அப்போ இன் ஜென்ரல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு CH3 CH2 Br ஒரு மாலிகுல் கொடுக்குறேன். இதை வந்து யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா aqueous KOHோட ரியாக்ட் பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH2 OHன்னு கிடைக்கும். அப்போ சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ KOH பேஸு aqueousனா வாட்டர் ஆட் பண்ண டைலூட் ஆகி இட் கேன் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். That nucleophile which can come and attack on the back side, it can form a product like this. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணோம், KBrன்னு ப்ராடக்ட் கிடச்சிரும். இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக இங்கே நடக்குது. இதே மாலிகுலுக்கு ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா கார்பனில் இருந்து ஹாலஜனும் பீட்டா கார்பன் இருந்து ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா I'll be getting alkene as a product. புரியுதாக்கண்ணா? வெரி சிம்பிள். ஓகே. அப்போது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கும் எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன் இங்கே வந்து ஒரு Cl இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுதுன்னா டைரெக்டாக இந்த ஆல்ஃபா கார்பனே அட்டாக் பண்ணி அதே கார்பன்லேருந்து ஹாலஜனை ரிமூவ் பண்ணுங்கண்ணா. இதுதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இப்போ இதுவே எலிமினேஷன் ரியாக்ஷன்னா பாருங்களேன், ஒரு பேஸ் அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் யார் அட்டாக் பண்ணுறாரு? பீட்டா. இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஹாலஜன் ரிமூவ் ஆகுதுக்கண்ணா. அப்படி தான் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ எந்த கார்பனில் அட்டாக் பண்ணுறோமோ அதே கார்பன்லேருந்து Cl வெளியே போச்சுன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அட்டாக் பண்ணுற கார்பனுக்கு பக்கத்து கார்பன்லேருந்து ஹாலஜன் வெளியே போச்சுன்னா அது எலிமினேஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்போ இங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா இந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சில டைமில் கொஷின் பேப்பரில் இதை பேஸ் பண்ணி கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் வந்து யூ டு ஆல்வேஸ் கோ வித் டெப்த்தை படிக்கிறது தான் எப்பயுமே சேஃப். புரியுதா? ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம SN1 SN2 E1 E2 அப்படின்னு 4 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே சார்ட் மாதிரி கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே SN1, இங்கே வந்து SN2, இதில் E1 ரியாக்ஷன், இங்கே E2 ரியாக்ஷன். புரியுதா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா அல்கைல ஹாலைடு எடுத்துக்கிறேங்கண்ணா. அல்கைல ஹாலைடினுடைய டிகிரி செக் பண்ணும். அதாவது SN1ல் டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் கேட்குறாங்க, ப்ரைமரி SN2ல். E1லேயும் சரி E2லேயும் சரி ஆல்வேஸ் டெர்ஷரி தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ரைட். ரெண்டாவது என்ன அப்படின்னா சால்வெண்ட்டுக்குண்ணா. என்ன மாதிரியான சால்வெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறாங்க? தே ஆர் கோயிங் டு யூஸ் அ ப்ரோட்டிக் சால்வெண்ட். SN2னா ஏப்ரோட்டிக், E1னா ப்ரோட்டிக், E2னா அகைன் ஏப்ரோட்டிக். அப்போ சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1னா P ஒரு லெட்ரு, 2னா AP ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் 2 லெட்ரு. அப்போ 1னா ப்ரோட்டிக்கு, 2னா ஏப்ரோட்டிக். அகைன் E1னா ப்ரோட்டிக்கு, E2னா ஏப்ரோட்டிக். புரியுதா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மூணாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. SN1னா 2 ஸ்டெப், 1னா 2, 2னா 1. அகைன் E1னா 2, E2னா 1. அப்போ 1னா 2, 2னா 1, 1னா 2, 2னா 1. அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? ரைட்.
அடுத்து பாருங்கள் அட்டாக்கிங் ரியேஜென்ட். நாலாவது யார் அப்படின்னா அட்டாக்கிங் ரியேஜென்ட். அட்டாக்கிங் ரியேஜென்ட் இது ஷார்ட்டாக ஏஆர் அப்படின்னு கொடுக்குறோம். அட்டாக்கிங் ரியேஜென்ட் இங்கே யார் அப்படின்னா நியூக்ளியோஃபைல். இங்கேயும் நியூக்ளியோஃபைல், எஸ்என் ரியாக்ஷனாலே நியூக்ளியோஃபைல். அப்போ இங்கே யார்? பேஸ். யார்? எங்கே? எலிமினேஷன் ரியாக்ஷனில் we can take it as base. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபைல் கேன் ஆக்ட் அஸ் அ அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏஆர், அதாவது அட்டாக்கிங் ரியேஜனுடைய ஸ்ட்ரென்த்துக்குன்னா எப்பயுமே புரோட்டிக் சால்வெண்ட் எங்கே வந்தாலும் அங்கே வீக்காக இருக்கும். அது நியூக்ளியோஃபைலோ பேஸோ. ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்தால் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ E1லையும் புரோட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா தட் குட் பி வீக் வெதர் இட் இஸ் அ பேஸ் ஆர் நியூக்ளியோஃபைல். அதே மாதிரி E2 ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி யூஸிங் அஸ் அ ஸ்ட்ராங் பேஸாக இங்கே ஆக்ட் ஆகும். புரியுதா? ஓகே. ஆறாவது பாருங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ். இங்கே யாரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சப்ஸ்ட்ரேட் சப்ஸ்ட்ரேட்டை மட்டும், ரியாக்டண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் 1ல், அதாவது SN1 E1. சரியா? இங்கே சப்ஸ்ட்ரேட் அண்ட் ஆல்சோ நியூக்ளியோஃபைல் ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். அப்போ அந்த ஸ்டெப்பு தான் ஸ்லோ ஸ்டெப்பு, அதே ஸ்டெப்பில் தான் இதுவும் நடக்கும். புரியுதா? அடுத்து பாருங்கள் இங்கேயும் யார்? சப்ஸ்ட்ரேட் ஒன்லி. இங்கே சப்ஸ்ட்ரேட் அண்ட் ஆல்சோ பேஸ். அவ்வளோதான். புரியுதா? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஏழாவது என்னென்னா ப்ராடக்ட். என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னா SN1ல் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணோம்? I'll be getting both inversion and also retention. Inversion product and retention product. But SN2ல only inversion மட்டும்தான் இங்கே கிடைக்கும். சரியா? ஆனால் E1லையும் சரி E2லையும் சரி ஆல்கீன் தான் ப்ராடக்ட். இங்கேயும் ஆல்கீன் தான் ப்ராடக்ட், E2லையும் ஆல்கீன் இஸ் அ ப்ராடக்ட். ஓகே. முக்கியமான கண்டிஷன். வாட் இஸ் த கண்டிஷன்? த கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே SN ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலாக டேக்கிங் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சரில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருக்கும் SN ரியாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் E1 E2 எலிமினேஷன் ரியாக்ஷன்னாலே that required high temperature reaction அப்படின்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 50 to 80 degree Celsius டெம்பரேச்சரில் நடக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குதுண்ணா. இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் E1 E2 ரெண்டுக்குமே இன்னொரு பேர் இருக்குது. என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is called dehydrohalogenation reaction. What it is called? டீஹைட்ரோஹாலஜினேஷன் ரியாக்ஷன் கொடுக்குறாங்கண்ணா. அது எலிமினேஷன் ரியாக்ஷன் 1ஆக இருந்தாலும் எலிமினேஷன் ரியாக்ஷன் 2ஆக இருந்தாலும் அங்கே டீஹைட்ரோஹாலஜினேஷன் தான் நடக்கும் அப்படின்றாங்க. அது என்ன டீஹைட்ரோஹாலஜினேஷன்? நத்திங் பட் த ரிமூவல் ஆஃப் HX. என்ன போயிருக்குன்னு பாருங்கள். ஓவராலாக ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ரிமூவல் ஆஃப் HX இங்கே நடக்கும். அதே தான் இங்கேயும் HX தான் நடக்கும். ஸோ அதாவது E1லையும் சரி E2லையும் சரி என்ன வெளியே போகுது? HX வெளியே வரும். அப்போ ரிமூவல் ஆஃப் HX அப்படிங்கிறது தான் என்னது? டீஹைட்ரோஹாலஜினேஷன். ரிமூவல் ஆஃப் HX அதுதான் டீஹைட்ரோஹாலஜினேஷன் அப்படின்றோம் கண்ணா. புரியுது இல்லையா? வெரி சிம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி.